விட்டல 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 பாண்டுரங்கா விட்டல 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 பாண்டுரங்கா விட்டல 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 பாண்டுரங்கா விட்டல 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 பாண்டுரங்கா விகசதனங்கா. அந்த கிருஷ்ண கிருபையினால, கிருஷ்ணனுடைய பிரேமையினால அந்த கோபி இப்படியெல்லாம் பிரகாசிச்சா. விப்புல புலக உடம்பு அப்படியே ரோமாஞ்சம் ஏற்படுது. கதம் வினா ரோமகரிடம் திரவதா சேதசா வினா வினா ஆனந்தாஸ்ருகலையா பக்தியா சுத்தியேத் வினா வினாசயக. பாகவதத்தில் சொல்லும்போது எப்படி பக்தி வருங்கிறார் அவர். கதம் வினா ரோமகரிடம். சும்மா பக்தி பக்தின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏமாத்துற பக்தி இல்லாமல் ஃப்ராட். அது யதார்த்தமான பக்தி இருக்கு. அந்த பக்தி எப்படி வரும்? அழுக வராமல் பக்தி எப்படி வருங்கிறார். உருகாமல் பக்தி எப்படி வரும்? அழாமல் பக்தி எப்படி வரும்? அழுகங்கிறது என்னன்னா அவர் அந்த நிலை அதிகமாக ஆக ஆக ஸ்மரணம் கூட வர 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 இது கோப்பிய பிரகாயந்தியா பிரலபந்திய சித்திரதா ருருதுகு சுஸ்வரமு ராஜன். எதா இருந்தாலும் அழுகையில் தானே முடியறது. பக்தியினுடைய கிரமம் சொல்லும்போதே தன்மனஸ்காக ததாலாபாக தத்விஜேஷ்டாக ததாத்மிகாக தத்குணானேவ காயந்தியா நாத்மாகாராணி சஸ்வருகு இது கோப்பிய இதெல்லாம் படியுது. இப்போ நான் சொல்கிறது முழுக்க வரிசை. இது கோப்பிய பிரகாயந்தியா பிரலபந்திய சித்திரதா ருருதுகு சுஸ்வரம் ராஜன்னு. இதுதான பக்திங்கிறது. தன்மனஸ் சதா கிருஷ்ணமயமாகவே மனசு இருக்கிறது. கிருஷ்ணன் விஷயமாகவே பேசுறது. கிருஷ்ணன் பண்ணின காரியத்தையே பண்ணுறது. கிருஷ்ணனாகவே தன்னை நினச்சிக்கிறது. அவனுடைய குணங்களையே பாடுறது. தன்னை மறக்கிறது, உடம்பை மறக்கிறது, வீட்டை மறக்கிறது, உலகத்தை மறக்கிறது, எப்பொழுதும் பாடிண்டே இருக்கிறது. அவன் வரலேன்னு உடனே புலம்ப ஆரம்பிக்கிறது. புலம்பலும் நின்று அவனை காணுமேன்னு புலம்ப கூட தெம்பு இல்லாமல் ஹோன்னு கதற ஆரம்பிச்சுட்டா தாசா மாவீரபூச்ச உருகின்னு பகவான் வருவான்னு தானே இந்த ராசபஞ்சாத்தியாயி படி சொல்கிறார். அந்த படியில் கதம் வினா ரோமகர்ஷம் விப்புல புலக பிருத்துவே பதுபங்கா. அப்படி ஒரு அழுக, கண்கள் ரோமாஞ்சம் ஏற்படுறது, கண்களில் கண்ணீர் வருது. வினா கதம் வினா ரோமகர்ஷம் விபுல புலக பிருத்துவே பதுபங்கா. புலகம் உடம்பு மயிர்கூச்சல் எடுக்காமல் எப்படி பக்தி சித்திச்சிருத்துங்கிறதுக்கு மீட்டரே அதானே. இப்படி இருந்து கிருஷ்ணனால பிரகாசிக்கிற அந்த கோபி இருக்காளே, இவ்வளவு பாக்கியத்தோட கிருஷ்ணனோட ராசத்தில் இருக்கிற அந்த கோபி சத்தியமாக நம்ம எல்லாரையும் விட அவ பாக்கியசாலி. யுவதிகி அதிக குணா ஸ்ரமஜல கண்ணபர சுபக சரீரா பரிபதி போரதி ரதிரீரா காபி மது நிபுணா. அந்த கிருஷ்ணனோட ராசத்தில் ஈடுபட்டு அந்த கோபி ஸ்ரமஜல கணபர அப்படியே உடம்பு முழுக்க வேர்த்தெடுத்து. இந்த வியர்வையை அஷ்டமகாபாவங்கள் ஒன்று வியர்வை. கிருஷ்ணன் மேலே தொட்ட உடனே அவளுக்கு ஒரு பாவம் ஏற்பட்டதுன்னு முதல்ல சொன்னார். அதை ஒவ்வொரு சரணத்திலையும் சொல்லிகிட்டே வர்றார். என்னென்ன பாவங்கள், பக்தி பாவங்கள் எதெல்லாம் ஏற்பட்டது. அதில் ஒன்றும் இந்த அழுகை, இந்த வேர்வை. ஸ்ரமஜல ஸ்ரமஜலம்னு பேர். வியர்வைக்கு ஸ்வேதஜம்னு பேர். ஸ்ரமஜலம், அப்புறம் ஸ்ரமவாரி, இதெல்லாம் வேர்வைக்கு பேர். ஸ்ரமஜல கணபர உடம்பு முழுக்க முத்து 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 முத்தா வேர்த்திருக்கான். அந்த வேர்வை பரிப்ப அது தாங்க முடியாமல் கண்ணு குத்திட்டு போய் அவ ரொம்ப டயர்டாகி பரிபதி தோரசி அப்படியே கிருஷ்ணனுடைய மார்பில் விழுந்துட்டாள். அவன் கிருஷ்ணனோட மார்பில் சாஞ்சு அந்த கோபியை ஆலிங்கனம் நின்று கிருஷ்ணன் நர்த்தனம் பண்ணுறான்.
இப்படி உடம்பு முழுக்க வியர்த்து கிருஷ்ணனுடைய திருமார்பிளையை சாஞ்சுண்டு அவளை அணைச்சின்றிருக்கானே கிருஷ்ணன், அந்த கோபி எவ்வளவு பாக்கியசாலியாக இருக்கணும். சிரமஜல கணவர் சுபக சரீரம். வியர்வை அழகாக இருக்குமோ? வியர்வை எங்கேயாவது அழகாக இருக்குமா? அதை தொடச்சின்வா முதல்லேம்பா. யாராக இருந்தாலும் டீசெண்டாக இருந்தால் அப்படி வேர்த்து விருத்து நின்னா பிடிக்கவே பிடிக்காது. முதல்ல தொடச்சிருவா. ஒரு அருவருப்பாக இருக்காதோ? இந்த 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 கோபிக்கு எப்படி இருக்குன்னா சுபக சரீரா. இது எது மாதிரி இருக்கு அப்படிங்கிறார். அவளோட உடம்புல முத்து முத்தா வேர்த்து இருக்கிறது. முத்து மாலைகள் அசைய தெருவாசலில் அப்படின்னால ஊத்துக்காடு வேங்கடகவி அவளோட திருமேனி முழுக்க முத்து மாலை போட்ட மாதிரி இருக்குங்கிறார் இவர். சுபக சரி. இது வேர்வை அழகா இருக்கிறதுங்கிறது சாத்தியமே இல்லை, சில பேருக்கு தான். எங்க வேர்வை அழகா இருக்கும்னா சில பேருக்கு தான் அழகா இருக்கும். ஸ்ரமவாரி அலங்கிருதாஸ்யே யுதிதுரகரஜோ விதும்ர விஸ்வ கஜலுலித ஸ்ரமவாரி அலங்கிருதாஸ்யே. ஆச்சரியமா சொல்றார். இந்த அழக அந்த யுத்த காலத்தில் இவர் எப்படி கண்டுபிடிச்சாருன்னு தெரியல. இந்த பக்கம் 11 அட்சௌகிணி, அந்த பக்கம் 7 அட்சௌகிணி. எவ்வளவு கலையபரமா இருக்கும் யுத்த களம். இந்த யுத்த காலத்தில் யாரோட சண்டை போடுறது, எப்படி சண்டை போடுறது, எந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணுறது, யாரை முன்னாடி விக்னேஸ்வர பூஜைக்கு அனுப்புறது, இது மாதிரி எவ்வளவு யோஜனைகள் இருக்கும். இத்தனை யோஜனைகளை ஒதுக்கி வச்சுட்டு கிருஷ்ணனையே கவனிச்சிருக்காராம் இவர் பீஷ்மாச்சாரியால். இந்த தேர் யாருடா பாக்கியசாலிங்கிறார் பீஷ்மாச்சாரியாலே சொல்கிறார். இந்த மகாபாரத யுத்தத்தில் யார் பாக்கியசாலின்னா துரியோதனம் பட்சத்தில் இருக்கிறவாள்ல தான் பாக்கியசாலிங்க. கிருஷ்ணன் அர்ஜுனனுடைய பட்சத்தில் இருக்கிறவன் பாக்கியசாலி இல்லை. ஏன்னா அவன் எல்லாரும் சேர்ந்து நின்றுட்டா. இந்த அர்ஜுனனுடைய தேர்தட்டில் கிருஷ்ணன் உட்காண்டிருக்கிற அழகை பார்த்தது எதிர்பட்சம்தான் பார்த்தது. 11 அட்சௌகிணி தான் பார்த்தது. அதுவும் எமிக கத நிரீக்ஷ கதா ஹதாகா கதாஸ்வரூபம். பாண்டவாளுடைய பட்சத்தில் உள்ளவாளுக்கு வீரமரணம், வீர சொர்க்கம் உண்டு. யார் மரித்தாலும் வீர சொர்க்கம் யுத்த காலத்தில். கௌரவ பட்சத்தில் உள்ளவாளுக்கு வீர சொர்க்கம் இல்லையா, வைகுண்டமா. பாண்டவ பட்சத்தில் சொர்க்கம், கௌரவ பட்சத்தில் வைகுண்டம். மாற்றின்னா இருக்கணும். வைகுண்டவாசி பட்சத்தில் இருக்கிறவாளுக்குன்னா வைகுண்டம் கிடைக்கணும். அசத்துகளுடைய பட்சத்தில் இருக்கிறதுக்கு வைகுண்டம் கிடையவே கிடையாது. அந்த வீர சொர்க்கத்துக்கு, வீர மரணத்துக்கு ஒரு சொர்க்கம் உண்டு, அதுதான் இருக்கலாம். அது உல்டாவாக மாறி இருக்கு. பாண்டவ பட்சத்தில் இருக்கிறவாளுக்கு வீர சொர்க்கம், கௌரவ பட்சத்தில் இருக்கிறவனுக்கு வைகுண்டமா. ஏன்னா மனுஷாளுக்கு இல்லை, யானை குதிரை தேரோட்டி உள்ளே உட்காண்டிருக்கிறவன், நடக்கிறவன், யானை மேலே இருக்கிறவன், குதிரை மேலே இருக்கிறவன் எல்லாருக்கும். ஏன் அப்படின்னா அர்ஜுனனும் பாண்டவாளும் இவா போடக்கூடிய பாடங்கள்னால அடிபட்டு கீழே சாஞ்சு ஜீவன் போகிற தேர்தட்டில் உட்காண்டிருக்கிற கிருஷ்ணனை பார்த்துட்டே ஜீவனை விட்டுவிட்டாலாம் எல்லாரும். எமிக நிரீட்சிய ஹதாகா கதாகா சரூபம். கிருஷ்ணனை பார்த்துட்டே ஜீவனை விட்டதுனால எல்லாரும் வைகுண்டமா. அது பீஷ்மாச்சாரியால் சொல்கிறார், நாங்கள் தான் பூர்ணமாக அனுபவிச்சது கிருஷ்ணா, ஓம் பட்சத்தில் யாரும் அனுபவிக்கலை, பாண்டவா பட்சத்தில் அனுபவிக்கலை, நாங்கள் தான் அனுபவித்தோம். அதுவும் சேனையோர் உபயோர் மத்திய நிறுத்துன்னு சொல்லி நீங்கள் தேரை நிறுத்தி பரபரப்போட கூட இங்கே போ அங்கே போன்னு விரட்டுவனாம் அர்ஜுனன். உடனே அவனை எதிர்க்க மாட்டார் இவர். புத்தியமரம் அப்படியே பண்ணுறேன்டான்னு சொல்லிவிட்டு இந்த கோடிக்கும் அந்த கோடிக்கும், அது என்ன தார் ரோடா மண் ரோடு தானே, இப்படி தேரை ஓட்டி அந்த குதிரை குழம்பு 4 குதிரையும் வேகமாக போகிறது. அப்படி காலை வச்சு இழுக்கும்பொழுது புழுதி பறக்கிறது. இந்த பக்கமும் அந்த பக்கம் மாற்றி 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 இந்த குதிரையை ஓட்டி முத்து 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 முத்தா வேர்த்து கொடுத்தான் கிருஷ்ணனுக்கு. அவனுடைய திருமுகம் முழுக்க வேர்த்திருக்கு. இப்படியே திருமுகம் வேர்த்திருக்கு. அவன் அந்த குதிரை காலடி குழம்புலேருந்து புழுதி படலம் கிளம்பி அந்த முத்து முத்தா வேர்த்து இருக்கிற அந்த வேர்வையில் போய் படிஞ்சு கொடுத்தான். அது எப்படி தெரியறதுன்னா வேர்வையா தெரியலையா, திருமுகம் உள்பட முத்தங்கி சாத்தினா மாதிரி இருக்குங்கிறார் இவர். யுதி துரகரஜோ விதும்ர விஸ்வ கச்ச லுலித ஸ்ரமவாரி அலங்கிருதாஸ். யுதி துரகரஜா, துரகம்னா குதிரை, அதனுடைய
கால் அடிவைப்புலேருந்து கிளம்பின இந்த இந்த புழுதி வேர்வேல பட்டு அவ்வளவு அழகாக இருக்குது. சிரம ஜல பிந்து கபோலம் பிரேம கிருபா நிதி மாதவம் பாண்டவ சாரதி தேசம் கிருஷ்ண அர்ஜுன சாரதி. அந்த கிருஷ்ணனுடைய வேர்வை எப்படி இருந்ததுன்னா முத்தங்கி மாதிரி இருந்தது. இந்த கோபியோட வியர்வை எப்படி இருந்ததுன்னா முத்து மாலை மாதிரி இருந்தது. பீஷ்மர் வர்ணிக்கிறார், இங்க ராதையும் வர்ணிக்கிறா. ஸ்ரமஜல கண்ணபர சுபத சரீரா ஸ்ரீ ஜய தேவன் பணித ஹரிரமிதம் கலிகலுஷம் ஜனயது பரிசமீதம் கலிகலுஷம் ஜனயது பரிசமீதம் காபி மது ரிபுணா விலசதி யுவதி அதிக குணா. இந்த அஷ்டபதிக்கு என்ன பலன் அப்படின்னார், கலி கலுஷம் ஜனயது பரிசமிதம் கலிமானுஷ கலுஷாபக கமனீய சுகீர்த்தே. விஜயகோபால சுவாமி சொல்றார், பகவன் நாம என்ன பண்ணும்னா கலுஷத்தை போக்குமா. கல்மஷம் கலுஷம் கலிமானுஷ கலுஷாபக. கல்மஷம் கலுஷம் இதெல்லாம் என்னன்னா இன்னதுன்னு தெரிஞ்சா பாபம் எல்லாம் சேர்ந்துடுதுன்னா கல்மஷமாக போயிடும். ஒரு கார்பரேஷன் சாக்கடை ஜலத்தில் ஒரு பாட்டில் எடுத்துன்னு வந்து கொடுத்து இதில் என்னென்ன அசுத்தம் கலந்துருக்குன்னு சொல்லணும்னா சொல்ல முடியுமா ஒரு லேபில்? அது மாதிரி எல்லா பாபமும் கலந்து விடுதுன்னா பிரிக்கவே முடியாது. அதை பகவத்குணம் என்ன பண்ணும், பகவன் நாம என்ன பண்ணுங்கிறார், தவகதாமிருதம் தப்த ஜீவனம் கவிபிரீடித்தம் கல்மஷாபகம். ஜென்ம ஜென்மமாக பண்ணின பாபங்கள்லாம் எல்லாம் ஒன்று சேர்ந்து கொடுத்து பிரிக்க முடியாதபடிக்கு பிரித்தா பரிகாரம் பண்ணிக்கலாம். இன்னென்ன பாபத்துக்கு இன்னென்ன பரிகாரம் பிரிக்கவே முடியாமல் பின்னி ஒன்று சேர்ந்துருக்கே ஒன்றும் பண்ண முடியாமல் அது என்ன ஆகும்னா 1/2 மணி பாகவதம் கேட்டால் போயிடுங்கிறார். ஒன்றும் 1/2 மணி நேரம் பகவத்குண சிரவணம் பண்ணினா ஜென்ம ஜென்மமாக சேர்த்து வச்சிருக்கிற பாபம் போயிடும். கல்மஷாபகம். இந்த பாபத்தினுடைய பலன் கஷ்டம்தானே, அது வராதான். வேற என்ன வரும்னா சிரவண மங்களம். காதை கொடுத்து கேட்டாலே மங்களம். இப்போ கதை கேட்டாச்சு, இனிமேல் நாளைக்கு மங்களம் வருமா, நாளைக்கு மங்களம் வருமா, 10 நாள் கழித்து மங்களம் வருமா, 1 வாரம் கழித்து மங்களம் வருமா, என்னைக்கு வரும்னா வீட்டுக்கு போய் மங்களம் இல்லை, கேட்டுருக்கிற இப்பயே மங்களம் வந்துடுது. சிரவணே சதி மங்களம். கேட்டுருக்கும் பொழுதே மங்களம். சிரவண மங்களம். பகவத்குணம் கேட்கறதுக்கும் நமக்கு க்ஷேமம் வரத்துக்கும் எவ்வளவு கேப் இருக்கும். கதை கேட்டு எவ்வளவு நேரத்தில் க்ஷேமம் வரும்னா அது சொல்லவே முடியாது. சொல்லவே முடியாதுன்னா சொல்ல முடியும். இதை சொன்னால் அதை சொல்ல முடியும். எதை சொல்லணும்னா 1 வாரமாக இருட்டாக இருக்குது ஒரு ரூம். லைட்டை போட்டார், லைட் சுவிட்சை போட்டவுடனே லைட் எரியுது. இந்த பிரகாசம் வந்தவுடனே அந்த இருட்டு போகிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆச்சுன்னு நீ சொன்னால் நான் இதை சொல்கிறேன். பிரகாச வரத்துக்கும் இருட்டு வெளியேறதுக்கும் எவ்வளவு கேப்பு உன்னால் சொல்ல முடியுமா? அது எப்படியோ அது மாதிரி தாண்டா கதை கேட்டால் க்ஷேமங்கிறார். சிரவண மங்களம். நமக்கு மாத்திரம் இல்லை, ஸ்ரீமதாத்தம் நம் மகாலட்சுமி நித்தியவாசம் பண்ணுவாள். நமக்கு மாத்திரம் இல்லை, ஆத்ததம்னா பிள்ளைக்கு பேரனுக்கு கொள்ளு பேரனுக்கு பரம்பரையாக மகாலட்சுமி நகரவே மாட்டாள். ஸ்ரீமதாத்தம். இப்பேற்பட்ட கதை பகவானுடைய திருக்கதைகளை சொல்லணும்னாலோ கேட்கணும்னாலோ யாருக்கு முடியும்னா பூரிதா ஜனாக பாக்கியசாலிகளுக்கு முடியும். அதனால் இந்த பகவத்குணம் என்ன பண்ணும், இந்த கீர்த்தனம் இந்த அஷ்டபதி என்ன பண்ணும்னா 14வது அஷ்டபதி
கலிகலுஷம் ஜனயது பரிசமீதம். இந்த ஜெயதேவ சுவாமிகள் அவர் சொன்ன இந்த பகவான் கிருஷ்ணனுடைய லீலை, கோபியோட இந்த பாக்கியத்தை ராத வர்ணிச்ச இந்த லீலை நாம் பண்ணின பாபங்களெல்லாம் போக்கி நமக்கு க்ஷேமத்தை கொடுக்கும்னு ஜெயதேவர் வர்ணிக்கிறார். இது 14வது அஷ்டபதி. 15வது அஷ்டபதி இது கோபி விஷயமாக சொல்லிவிட்டார். அடுத்த அஷ்டபதி கிருஷ்ண விஷயமாக சொல்ல போகிறார். கிருஷ்ணன் என்னென்ன பண்ணினாங்கிறத 15வது அஷ்டபதியில் கிருஷ்ணனுடைய காரியத்தை முழுக்க சொல்ல போகிறார். ராதே ஷ்யாம 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 ராதே 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 நவநீத சோராயணந்தா ராதி கோப கோரக்ஷினே கோபிகா வல்லபாயா நாரத முனீந்திரனுதன் ஆமதேயாயதே நாராயணானந்த தீர்த்த குரவே ஜெயமங்களம் நித்ய சிவமங்களம் बोल वृंदावन विहारी लाल की जय जय राधा रानी की जय समस्त भक्त मंडली की जय विठल 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 पांडुरंगा विठल 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 पांडुरंगा